ஓகே நண்பா, இந்த கோர்ஸ் நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனலைசிங்னு என்ன, டெக்னிக்கல் அனலைசிங்னு என்ன, இதை வந்து ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 10 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டாலும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஓகேவா? நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் இப்போ ட்ரேடிங் பண்ணும்போதோ ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ நீங்கள் கம்பல்சரி கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த டிஃப்ரெண்ட் ரெண்டுமே உங்களுக்கு தெரியலனா. ஸோ ஓகேங்களா? அதனால் நான் சொல்ல வரது என்னன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனலைசிங் நான் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஏதோ ஒரு அசட் வச்சுருக்கீங்க. அசட் மீன்ஸ் சொத்துன்னு சொல்லுவாங்க தமிழில். ஏதோ ஒரு அசட் வச்சுன்னு இருக்கீங்க. அந்த அசட் பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பை இழக்குதா இல்லை வந்து அது மதிப்பு கூடுதா, அதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. அது மறுபுறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த ஷேரோட ப்ரைஸ் ஏறுமா இல்லை வந்து ஷேரோட ப்ரைஸ் வந்து இறங்குமா, அதை கணிக்கிறதுக்கு தான் நான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிங் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனலைசிங் எது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்னிக்கல் அனலைசிங் இருக்குது. ஓகேவா? இது எதுக்கோசரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இந்த சார்ட்டை வச்சு தான், இந்த கேண்டல் சார்ட் இருக்குல்ல, இதை வச்சு தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இது எதுக்கோசரம் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த காலம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் இருந்துச்சுல, போன ட்ரேட் முடிஞ்ச அப்புறம் நேற்று மார்க்கெட் முடிஞ்சுன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள், நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த க்ளோஸ் ஆனால மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத கணிக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனலைசிங் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேட்டா, அதை சொல்கிறாங்க, டேட்டா வச்சு, இப்போ கடந்த கால டேட்டா வச்சு இன்றைக்கி என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாதம் என்ன நடக்க போகுதுன்றதை முதல் கொண்டு நம்ம துல்லியமாக ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் இந்த டெக்னிக்கல் அனலைசிங்கில் கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப சுலபம் தான், அது ஈஸியான விஷயம் தான். ஓகேங்களா? இந்த ரெண்டு அனலைசிங்களும் கம்பல்சரி வேறுபடுது. ஓகேங்களா? இது வந்து சொத்தை விலையை வந்து இது பண்ணோம். ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிங் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சொத்தோட மதிப்பையும் அந்த விலை ஏறுமா இறங்குமான்றது இதுக்கு சும்மா பயன்படுத்துகிறாங்க. டெக்னிக்கல் அனலைசிங் எது யூஸ் பண்ணுறாங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது யூஸ் பண்ணுறதா இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயே தெரிஞ்ச போது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில முதலீட்டாளர்கள், ஒரு சிலர் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ரெண்டுத்தையுமே வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்களோட யூஸ் கோசரம். இப்போ உங்களோட யூஸ் கோசரம் நீங்கள் எப்படி ஒரு சில விஷயத்தை பயன்படுத்துறீங்களோ அந்த மாதிரி அவங்களோட யூஸ் கோசரம் அவங்க எது தேவையோ அவங்க, இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைசிங் பண்ணுங்கப்பா, நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் யூஸ் பண்ணுவா. இதை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக சொல்ல போனால், இப்போது ஃபண்டமெண்டல் இப்போ வந்து தேர்ட் பாயிண்ட் வாங்க. இந்த தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிங் இது வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் அனலைஸை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. முதல் பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அனலைசிங், நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி அனலைசிங், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பெனி அனலைசிங். ஓகேவா? இதை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னென்ன சொல்லுங்கள்? எக்கனாமிக் அனலைசிங், இண்டஸ்ட்ரி அனலைசிங் அண்ட் கம்பெனி அனலைசிங், இது 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபண்டமெண்டல் அனலைசிங்கில் இப்போது எக்கனாமிக் அனலைசிங் எடுத்துக்கிங்கன்னு வச்சுங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொது பொருளாதார நிலை, அந்த நாடு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்கனாமிக் அனலைசிங் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு எக்கனாமிக் இண்டிகேட்டர்னு போட்டாலே நிறைய வரும். நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எக்கனாமிக் அனலைசிங் எது யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு நாட்டோட பொருளாதார நிலையை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறோம். எது மூலியமாக கண்டுபிடிக்கிறோம், நம்ம அதை எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன்று வாங்க. இப்போ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அனலைசிங். இதிலே வார்த்தையிலே இருக்குது. இண்டஸ்ட்ரினா என்ன, ஒரு கம்பெனி, இண்டஸ்ட்ரினா பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலைன்னு வச்சுங்க. தொழிற்சாலை தான் கம்பல்சரி. இண்டஸ்ட்ரினா தொழிற்சாலை. இப்போனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி எடுத்துங்களேன். ஐஸ்கிரீம் என்னென்ன இருக்குது, அருண் ஐஸ்கிரீம் இருக்குது, அமுல் ஐஸ்கிரீம் இருக்குது, அந்த மாதிரி இந்த ஒரு கம்பெனியும் அனலைஸ் பண்ணுவதற்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுழற்சி சொல்லுவாங்க, சைக்கிள், மார்க்கெட் சைக்கிள் சொல்லுவாங்க. இந்த கம்பெனி முன்னாடி வந்துச்சுன்னா அடுத்த கம்பெனி இந்த கம்பெனி முன்னாடி வரும், இல்லை எந்த கம்பெனி வரப்போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரி அனலைசிங் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இது முக்கியம் தேவை. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்த கம்பெனி ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வந்து இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன இண்டிகேட்டர்? இண்டஸ்ட்ரி அனலைசிங்கிற ஒரு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, தேர்ட் ஒன் வாங்க. ஸோ கம்பெனி அனலைசிங்னா ஒரு எண்ணம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடர் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ட்ரேட் வாங்கி ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இந்த ஸ்டாக்கை நான் ட்ரேட் பண்ணலாமா இல்லை ஒன்று ஹோல்ட் பண்ணியே வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? அதுக்கோசரம் தான் இந்த கம்பெனி அனலைசிங் பயன்படுத்தப்படும். ஒரு முதலீட்டாளர் என்ன பண்ணுவாரா, அவர் வாங்கக்கூடிய ஸ்டாக்கை நான் வர்த்தகம் செய்யலாமா இல்லை ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கம்பெனி அனலைசிங் யூஸ் பண்ணுது. இப்போ அந்த கம்பெனி அவ்வளோதான்ப்பா, அதுக்கு அடுத்த மாதம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதுப்பா, நான் வந்து இப்போ என் ஸ்டாக்கை விற்றுடுவேன்ப்பா அப்படின்றதுக்கும், இல்லை இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுப்பா, என் ஷேர்ஸ் எல்லாம் நான் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன்ப்பா, அதனால எனக்கு நிறைய லாபம் வரும்பா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான்
இந்த கம்பெனி அனலைசிங் யூஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா, சிம்பிளாக புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிங் இந்த மூணு சைக்கிளில் தான் ரன் ஆகுது. அது என்னென்ன சைக்கிள்? எக்கனாமிக், அதில் வந்து இண்டஸ்ட்ரி, அதுக்கு கம்பெனி. இதை மூணுத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா அதுதான் ஃபண்டமெண்டல் அனலைசிங். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி போகிறது எனக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைக் போட்டு போயிடுங்க நண்பா, வேறு எதுவும் இங்கே கிடையாது நண்பா. சரி, ஓகே. இந்த அனலைசிங் ஒரு மறுபுறம் இந்த அனலைசிங் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டோட டிமாண்டையும், அந்த டிமாண்ட் உங்களுக்கே தெரியும், அதோட தேவைன்னு சொல்லுவாங்க. இந்த டிமாண்டை வந்து அக்கறை வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகுது, இந்த டிமாண்ட் இருக்கிறனால ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் மோஸ்ட்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு? இந்த டிமாண்ட். அதான் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத கண்டுபிடித்து தான் இந்த டெக்னிக்கல் அனலைசிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் தெரிஞ்சுக்க மொத்தம் 3 பாயிண்ட், இதுக்கு 4 பாயிண்ட் பார்த்தாச்சு. சரி, ஓகே. 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 5th பாயிண்ட் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஸ்டாக்கோட ஒரு விலையை வந்து முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனலைசிங் யூஸ் பண்ணப்படுது. திரும்ப இதை தான் சொன்னிருக்கேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு இந்த நீ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க, ஏதோ ஸ்டாக் வச்சுக்கிங்களேன். எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீலோட ஸ்டாக் வச்சுன்னு இருக்கீங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி இப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நாளைக்கு இதோட விலை வந்து இந்த மாதிரி நடக்கும். ஒரு 40 ரூபாயிலேருந்து 30 ரூபா இறங்கும், அப்படின்லாம் வந்து 60 ரூபாய் ஏறும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க பாருங்க. அதுதான் இந்த இடத்துல டெக்னிக்கல் அனலைசிங். அதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனலைசிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சா நண்பா? ஓகே, இப்போ வந்து 6th பாயிண்ட் வாங்க. 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 6th பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிங்கில் பார்த்தீங்கன்னா ஏராளம் கருவி இருக்குது, எக்கச்சக்க கருவி இருக்குது, அதில் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறாங்க. அதில் நம்மளுக்கு என்ன முக்கியமாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவி நீங்கள் எவ்வளோ பயன்படுத்தினாலும் அதுக்கு என்ன தேவை? டேட்டாஸ் தேவை. இந்த டேட்டா வச்சு தான் இந்த கம்பெனியை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவை? எவ்வளோ கருவி இருந்தாலும் எல்லா கருவிக்கும் டேட்டா தேவை. ஓகேவா, நம்ம இதில் என்னென்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவை? டேட்டா தேவை, அதுக்கு ப்ரைஸ் தேவை, அதுக்கு நேரம், அதோட சைஸ். ஓகேங்களா, இதெல்லாம் தேவை. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வாங்க. ப்ரைஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த ப்ரைஸ் வந்து இதில் என்ன முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரேடர், நீங்களே ஒரு ட்ரேடர் தான். ஓகேவா, ட்ரேடர் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து திடீர்னு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, திடீர்னு என்ன ஆகுது? 10,000 ரூபாய்ன்றது வந்து 5,000 ரூபாய் ஆகிடுது. அப்படின்னாலும் உங்கள் சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து இதில் அஃபெக்ட் ஆகுறீங்க. ஓகேவா, இதனால் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? எக்ஸ்ட்ரா இன்னும் ட்ரேட் எடுக்கலாம், நான் இன்னும் இது வந்து இந்த லாஸ்ட்லேருந்து நான் டக்குன்னு கெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல விலை வந்து இதுதான் வந்து சொல்ல வருது. நீங்கள் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல விலைன்றது இதுதான். நீங்கள் ஃபிசிக்காலஜிக்கலாக நீங்கள் அஃபெக்ட் ஆகுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இதில் விலையை நான் சொல்ல வரேன். உங்களோட சைக்காலஜி தான் இந்த இடத்துல வந்து மதிப்பு. ஓகேங்களா, உங்களோட சைக்காலஜி தான் இதில் வந்து மதிப்பு. ஓகேங்களா, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நேரம். ஒரு நேரன்றது என்ன? ஒரு நேரம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நேரம் என்பது ஒரு வந்து ப்ரைஸை வந்து தீர்மானிக்கும், ஒரு விலையை தீர்மானிக்கிறது நேரம். ஓகேங்களா, நேரம் நல்லா புரிஞ்சுங்க. நேரன்றது வந்து விலையை தீர்மானிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த டைம் என்ன நடக்க போகுதுன்றது வந்து இந்த நேரம் தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. ஓகேங்களா, இந்த டைம் வந்து ரொம்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சுங்களேன். இப்போ 5 நிமிஷம் முன்னாடி இப்போ நான் பேசினிருக்கேன்னு வச்சுங்களேன். அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்றதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அடுத்த சைக்கிள், இந்த மார்க்கெட்டில் இந்த சைக்கிள் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அடுத்த சைக்கிள் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த நேரத்தை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிடுவோம். இப்போது தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வால்யூம்னா என்ன நினச்சிங்க? வால்யூம்னா அது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு தொகுதின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தட்டு, ஒரு மீல்ஸ் எடுத்திங்கன்னா மீல்ஸ் என்னென்ன இருக்கும்? சாதம் இருக்கும், பொரியல் இருக்கும், அப்பளம் இருக்கும், ரசம் இருக்கும், இந்த மாதிரி. இதுதான் மொத்தம் சேர்த்ததெல்லாம் ஒரு மீல்ஸ், ஒரு வால்யூம். இது மொத்தம் சேர்ந்ததெல்லாம் ஒரு வால்யூம். ஓகேங்களா, இதை வந்து செக்யூரிட்டியை வந்து பயன்படுத்துக்கோசம் யூஸ் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்? இதெல்லாம் கரெக்டான செக்யூரிட்டி தானா, கரெக்டான கம்பெனி தானா அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கோசம் வந்து வால்யூம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிக்னல்ஸை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இந்த இண்டஸ்ட்ரி வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்ற சைக்கிள் டிசைட் பண்ணுறது தான் இந்த வால்யூமே. இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூமே மாறினாலும் இப்போ வந்து ஒரு சைக்கிள் இருக்குல்ல, ஒரு சைக்கிள் ஒரு ட்ரெண்டு, இப்போ மார்க்கெட் டக்குன்னு மேலே போயினே இருக்குது, ஆனால் வால்யூம் மட்டும் மாறல. வால்யூம் மாறாமல் ஒரே நிலையில் தான் இருக்குது அந்த வால்யூம்ன்றது. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திடீர்னு லாஸில் போகுது, திடீர்னு கெயினில் போகுது. அப்படின்னு பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து லாஸில் போயின்னு இருக்குன்னு நினச்சாலும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் லாஸ்ட்லேயே போயினே இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா வால்யூம் இந்த இடத்துல வந்து அப்படியே தான் நின்று இருக்குது. வால்யூம்ன்றது வந்து மூவ் ஆகலை. அதே ப்ரைஸ் வால்யூம் வந்து 40 ரூபாயிலே தான் இருக்குது, 40லே தான் இருக்குது. ஆனால் வந்து மார்க்கெட் வந்து அப் டவுன் ஆகின்னு இருக்குன்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வால்யூம் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த சைக்கிள் பார்த்தீங்களா, சைக்கிள் வந்து எந்த வித பிரச்சனையாக இருக்குது. திடீர்னு மார்க்கெட் கீழே போனாலும் டக்குன்னு உடனே ரைஸ் ஆகிடும். இந்த இடத்துல வந்து உங்கள் மணி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம்? வால்யூமை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? இந்த இடத்துல நான் 3 விஷயம் சொல்லியிருப்பேன். ப்ரைஸ்,
டைம் அண்ட் வந்து வால்யூம். இது மூணு சொல்லியிருப்பேன். மூணு நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட், 7th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 7th வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி ஒரு 2 இருக்கும். இண்டிகேட்டர் அண்ட் ஆக்சிலேட்டர். இது 2 இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டிகேட்டர் அண்ட் ஆக்சிலேட்டர். இப்போது இண்டிகேட்டர் ஒரு தொழில்நுட்ப காட்டின்னு சொல்லுவாங்க தமிழில் பார்க்கணும். இண்டிகேட்டர்னா அதாவது ஒரு தொழில்நுட்ப காட்டி. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தகவலை கொடுக்கும். எப்படி பார்த்தா டேட்டா பாயிண்ட்ஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. எதனா ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா OHLC சொல்லுவாங்க. இந்த OHLCயோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை க்ளோஸ். ஓகேங்களா? இந்த ஓப்பன் ஹை க்ளோஸ்ன்றத டேட்டா வந்து கொடுக்கும். இதுதான் இண்டிகேட்டர்ஸ். இது இண்டிகேட்டரில் அவ்வளோ ஈஸியாக கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அது என்னென்ன சொல்லும் நம்மளுக்கு என்னென்னா வந்து கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா நம்மளுக்கு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் என்ன ஹை ஆக போதா லோ ஆக போதா க்ளோசிங் என்ன, இதுதான் இண்டிகேட் பண்ணுறது. ஓகேங்களா? முன்னாடி நான் வரேன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம்ல, லைட் அடிச்சு பீம் போட்டு, அதுதான் இதில் சொல்ல வருது. ஓகேங்களா? ஓகே, இண்டிகேட்டர் இப்போ எவ்வளோ போச்சு, புரிஞ்சிச்சு உங்களுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. இப்போது 8வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டர்னு பார்த்தீங்கன்னா மேலேயா கீழேயா அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறது தான் ஆக்சிலேட்டர். இந்த ஆக்சிலேட்டர் என்னென்னு பார்த்தீங்க இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஆக்சிலேட்டரோட ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவை வந்து தீவிர நிலையை வந்து அடைய முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமாக இல்லை மார்க்கெட் டவுனில் எல்லாம் போய் நடக்காது. இது வந்து அப்படியே ஊசல் ஆடும். இப்போ எப்படி ஒரு ஜூலை ஆட்டி விட்டிங்கன்னு வச்சிங்களா, யாரும் இல்லாத போது அப்படின்னா மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே, இப்படியே நடந்துருக்கும். ஓகேங்களா? அதுதான் வேறு என்ன ஆக்சிலேட்டர்ன்றது. இதை வந்து நம்ம சொல்ல முடியாது இப்படி அப்படியே அப்படின்ற இந்த இண்டிகேட்டர் வச்சு நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ ஓகே, புரிஞ்சிச்சா? இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வரைக்கும் 8 பாயிண்ட் பார்த்தாச்சு. இந்த 8 பாயிண்ட்டில் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இதனால ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 9th பாயிண்ட் வாங்க. முக்கியமான பாயிண்ட் இது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு உங்கள் சார்ட்டை பார்த்தா புரிஞ்சிட பாருங்கள். ஃபண்டமெண்டல் அனலைசிங் என்ன, டெக்னிக்கல் அனலைசிங் என்னன்னு உங்களுக்கு பிரிச்சே காட்டிருப்பேன். இந்த இது வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா யூஸ் ஆகும், கம்பல்சரி இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்பஸ் இருக்குது, யூஸ் பார் இருக்குது, அப்சர்வேட்டிவ் இருக்குது, அதாவது ஃபோக்கஸ் ஆன டேட்டா ரெக்வயர்டு யூஸ் டைப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பச்சாலே ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நானே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் அனலைசிங் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ அனலைஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணுறோம். அது டெக்னிக்கல் அனலைஸ் இது ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் அண்ட் ட்ரெண்ட், இப்போ இருக்கிற என்ன ட்ரெண்ட் நடக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் யூஸ்டு ஃபார் எதுக்கோசம் நம்ம யூஸ் பண்ணுறோம், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். எது ஃபண்டமெண்டல் அனலைசிங் பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கும், டெக்னிக்கல் அனலைசிங் ஷார்ட் டர்ம் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கல் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் ஃபார் தி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் கோசம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம டெக்னிக்கல் அனலைசிங் எது யூஸ் பண்ணுறோம்னா ஐடென்டிஃபை த ரைட். ஓகேங்களா? ரைட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். நம்ம மார்க்கெட்டில் ரைட் டைம் தான் என்ட்ரி ஆகுறோமா இல்லை ரைட் டைம் தான் எக்ஸிட் ஆகுறோமான்றது கணிக்கிறதுக்கோசரம் டெக்னிக்கல் அனலைசிங் யூஸ் பண்ணுறோம். எஸ் டிஸ்கஷன் பேஸ்ட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஃபார் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன். அந்த ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபண்டமெண்டல் அனலைசிங் என்னன்னு. ஓகேங்களா? அதில் டெக்னிக்கல் அனலைசிங் பார்த்தீங்கன்னா த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக். இந்த ட்ரெண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது டெக்னிக்கல் அனலைசிங். ஓகேங்களா? ஃபோக்கஸ் ஆன் பார்த்தீங்கன்னா போத் ஹிஸ்டாரிக் அண்ட் ப்ரெசென்ட் டேட்டா. நம்ம ஹிஸ்ட்ரி இருக்கிற டேட்டாவும் எடுத்துக்கணும், நம்ம அதில் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் டேட்டாவும் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரி டேட்டா நேற்று நடந்துச்சு, அதான் நேற்று நடந்துச்சு, அந்த ஹிஸ்ட்ரி டேட்டா மட்டும் எடுத்தால் மட்டும் போதும். டேட்டா ரெக்வயர்ட் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது ஃபண்டமெண்டல் அனலைசிங் நம்ம இது பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரிப்போர்ட், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிக்ஸ், கம்பெனி ரிசல்ட்டு அண்ட் நியூஸ் ரிப்போர்ட்ஸ். ஆனால் நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிலாம் கிடையாது. அதை சார்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த கேலரி ஷார்ட் சொன்னால அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். யூஸ் டைப் பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அது லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? இது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் லாங் டர்ம் இன்வெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர் இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ரொம்ப நான் தெளிவாக தான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? இந்த வீடியோ கம்பல்சரி பெருசாக தான் இருக்கும், அதை நான் நம்பிக்கிறேன். கம்பல்சரி பெருசாக தான், ஏன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெக்னிக்கல் அனலைசிங்கில் எடுத்துக்கிற டேட்டா வச்சு இப்போ ஃபண்டமெண்டல் அனலைசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா நிறைய எடுத்துப்போம். இந்த எக்கனாமிக் கால்குலேட் பண்ணோம், அது ஹிஸ்ட்ரி கால்குலேட் பண்ணோம், அதுக்காக இது நிறையா இருக்குது. ஆனால் டெக்னிக்கல் அனலைசிங் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இந்த 10 பாயிண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. நீங்கள் நிறைய புரிஞ்சுருப்பீங்க நான் நம்புறேன். ஓகேவா? 10 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கூட பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம நடத்த போகிற லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து இதை வந்து பயன்படுத்துன்றதை பற்றி நம்ம எந்த இன்வெஸ்டர் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நான் நெக்ஸ்ட் லெசன் சொல்ல போகிறேன். ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும், இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் புரியலன்னா திரும்ப கூட ஃபஸ்ட்லேருந்தும் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோலாம் சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கருத்துலாம் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ, இதெல்லாம் இப்படி ஒர்க் ஆகாது, இவங்க சும்மா சொன்ன இருக்கான், அப்படி நடக்குது, இதெல்லாம் கிடையாது, வேறு மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன் வந்து அது அப்படி சொல்கிறாங்க, எதனால் அவங்க ஃபெயில் ஆகுறாங்க
அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கோசரம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மார்க்கெட்டை கம்பல்சரி நான் கற்றுந்துருவேன். உங்களுக்கு வந்து ட்ரேடிங் போது நான் கற்றுந்துருவேன். அது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கற்றுப்பீங்களா? ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக கற்றுங்க. இது ஃப்ரீயாக தான் இருக்கும் போது மறக்காமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறது எனக்கு ஜஸ்ட் ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு போட்டு நம்ம போனால் மட்டும் போதும் நண்பா. ஓகே நண்பா, டேக் கேர்.